வணக்கம். செல்வகுமாரின் மதிய வானிலை ஆய்வறிக்கை 2025 செப்டம்பர் 5 மதிய நிலவர ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். இன்றைக்கு ஒரு சில இடங்களில் மழை எதிர்பார்த்திருந்த நிலையில தற்பொழுது புதுக்கோட்டை மாவட்டத்தில் மழை தொடங்கி இருக்கு. புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி மற்றும் காரையூர், புதுக்கோட்டை மாவட்டம் புதுக்கோட்டையிலும், காரைக்குடி மற்றும் அறந்தாங்கி இடைப்பட்ட பகுதியிலையும், அதே போல கீரனூர், செங்கிப்பட்டி இடைப்பட்ட பகுதியிலையும் மழை உருவாகி இருக்கு. மேலும் செந்துறை, அரியலூர் மாவட்ட பகுதிகளுக்கு, அரியலூர் மாவட்டத்தை ஒட்டிய செந்துறை ஒட்டிய பகுதியில் மழை உருவாகியிருக்கு. மேலும் சின்ன சேலத்திற்கு அருகிலேயும் மழை உருவாகியிருக்கு. இந்த மழைப்பிடிப்பு நான் அருகில் என்றால் அந்த ஊர் கிடையாது, அதன் அருகிலே. இந்த மழைப்பிடிப்பு இன்றைக்கு எப்படி எங்கே இருக்கும் என்பதை பார்ப்போம் வரக்கூடிய மணி நேரங்களில். இன்றைய தலைப்புச் செய்தி பார்த்தீங்கன்னா, வரும் நாட்களில் மழை உறுதி உறுதி உறுதி. வரக்கூடிய நாட்களிலே உங்களுக்கு மழை எந்த நாளிலே பொழியும், இவையெல்லாம் இறுதி வரை கேட்டு பயன்பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு காற்றும் மறைக்கும் பகுதிக்கு கிழக்கு பகுதியில் மழை உருவாகி இருக்கு. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான், புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி, துவரங்குறிச்சி எல்லாம். அதே போல வடவுள் மாவட்ட பகுதிகளிலையும் மழை உருவாகி இருக்கு. இந்த மழைப்பொழிவு இன்றைக்கு மாலையில இந்த தீவிரம் இருக்காது. அப்படியே அங்க இரவு பயங்கரமா தீவிரமான மழைப்பொழிவை கொடுப்பது போல மேகம் திரளும். ஆனால் அப்படியே கடலோரம் வந்ததும் சென்னைக்கெல்லாம் மழை கொடுக்காது. கடலோரம் வந்ததும், டெல்டாவிற்கும் சரி, கடலோரம் வந்ததும் அப்படியே செயலிழந்துடும். இப்பொழுது மரங்களால் குளிர்விக்கப்பட்டு ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்து வருகிறது, அவ்வளவுதான். கொஞ்சம் தெற்கு காற்று மதியத்தில் நுழைஞ்சிருக்கு. வெப்பத்தால் லேசான காற்று அப்படியே அது பெய்து தீர்ந்து போய்விடும். இந்த இன்றைய மழைப்பொழிவு தீவிரம் இருக்காது. பெய்யும் இடத்துல கொஞ்சம் தீவிரம் இருந்தாலும் தொடர்ச்சியாக முன்னேற்றமோ தொடர் மேக உற்பத்தியோ தீவிரமோ இருக்காது. இன்றைக்கு புதுக்கோட்டை, ராமநாதபுரம்